ஹை ஃப்ரெண்ட்ஸ், SK25 படத்தோட பூஜை இன்னைக்கு நடந்து அதோட ஷூட்டிங் தொடங்கின நிலையில அதோட லான்ச் போட்டோஸ் அண்ட் காஸ்ட் அண்ட் க்ரூ பத்தின அப்டேட்டையும் அபிஷியலா ஷேர் பண்ணியிருக்காங்க. அதாவது நம்ம காலையில பார்த்த மாதிரியே சிவகார்த்திகேயன், ஜெயம் ரவி, அதர்வா 3 பேரும் தான் இந்த படத்துல ஹீரோவா நடிக்கிறாங்க. அதாவது ஆப்வியஸா மெயின் ஹீரோ சிவகார்த்திகேயன் அவர்கள் தான். ஜெயம் ரவி அவர்களுக்கு ஒரு நெகட்டிவ் ஷேடு உள்ள வில்லன் ரோல், தென் அதர்வா அவர்களுக்கு இன்னொரு முக்கியமான ஒரு ரோல். சோ இதை அக்செப்ட் பண்ணதுக்கு ஜெயம் ரவி அவர்களை பாராட்டியே ஆகணும். ஏன்னா என்னதான் இந்த படத்துல அவருக்கு ஈக்குவலான ஸ்கிரீன் ஸ்பேஸா இருந்தாலும் இந்த படத்தோட ஹீரோ சிவகார்த்திகேயன் அவர்கள் தான். சோ தனக்கு பின்னாடி வந்த ஹீரோவோட இணைஞ்சு வில்லனா நடிக்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம். சோ எந்தவித ஈகோவும் பார்க்காம கதாபாத்திரம் ஸ்ட்ராங்கா இருந்ததால நடிக்க வந்திருக்காரு. அண்ட் என்னதான் இருந்தாலும் ஜெயம் ரவி அவர்கள் தன்னோட சீனியர் ஆக்டர் அப்படின்றதால அவரை ரெஸ்பெக்ட் பண்ற விதமா இந்த லான்ச் பேனர்ல கூட ஜெயம் ரவி அவர்களோட நேம் தான் ஃபர்ஸ்ட்ல இருக்கு. சோ 2 பேர்கிட்ட இருந்து இது ஒரு ஸ்வீட்டான ஜெஸ்டர். அண்ட் படத்தோட ஹீரோயின் ஸ்ரீலீலா அப்படின்றதையும் அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ண போறது ஜிவி பிரகாஷ் அவர்கள் தான். அதுவும் இது அவரோட 100வது படம்ன்றது கூடுதல் சிறப்பு. ரீசெண்டா தான் சிவகார்த்திகேயன் அவர்களோட அமரன் படத்துல செம்மையா கலக்கி இருந்தாரு. சோ திரும்பவும் அதே வெற்றி கூட்டணி இதுலயும் இணைஞ்சிருக்கு. அண்ட் ஜிவி பிரகாஷ், சுதா கொங்காராவோட காம்போ பத்தி சொல்ல தேவையில்ல. சூரரை போற்றுன்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான ஆல்பம் கொடுத்திருக்காங்க. தென் கேமராமேன் பாத்தீங்கன்னா கஜினி, கன்னத்தில் முத்தமிட்டால், ஆயுத எழுத்து அண்ட் இப்போ தக் லைஃப் பண்ணிட்டு இருக்கிற பாப்புலர் கேமராமேன் ரவி கே சந்திரன் அவர்கள் தான் பண்றாரு. சோ இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்றது இட்லி கடை படத்தோட ப்ரொடியூசர் ஆகாஷ் பாஸ்கரன் அவர்கள் தான். இப்போதைக்கு கன்ஃபார்மா அறிவிச்சிருக்கிற காஸ்ட் அண்ட் க்ரூ இதுதான். சோ கிட்டத்தட்ட மணிரத்னம் அவர்கள் ஆயுத எழுத்து பண்ண மாதிரி இந்த படத்தை சுதா கொங்கரா அவர்கள் பண்றாங்க. ஏன்னா அதுலயே 3 ஹீரோ. அதுல மாதவன் வில்லனா இருப்பாரு, இதுல ஜெயம் ரவி வில்லனா இருக்காரு, அதுல சித்தார்த் யங்ஸ்டரா இருப்பாரு, இதுல அதர்வா யங்ஸ்டரா இருக்காரு. அண்ட் ஆயுத எழுத்துமே இன்ஸ்பைரிங்கான ஒரு பொலிட்டிக்கல் படம் தான். இதுவுமே காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நடத்தின ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தை பத்தினது தான். சோ சுதா கொங்கரா அவர்கள் மணிரத்னம் அவர்களோட உதவி இயக்குனர்ன்றதால கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு படத்தை அசம்பிள் பண்றாங்க. பட் ஆயுத எழுத்து சூப்பரா இருந்தாலும் பாக்ஸ் ஆபீஸா மிகப்பெரிய வெற்றி அடையல. சோ SK25 பாக்ஸ் ஆபீஸாவும் வெற்றி அடையட்டும்னு சொல்லிட்டு விஷ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த மாதிரி ஹாட்டான கோலிவுட் அப்டேட்ஸ்க்கு நம்ம மணி மூவி பஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.